வேத பகுதியை தொடர்ந்து தியானிப்போம். இந்த மாதத்திலே தேவன் நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை வைத்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட இடைபெற்று பேசுவாராக. வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் அருமையான காலங்களிலே சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவர் எங்களோடு பேசுகிற மகிமையான வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். காலை நேரத்திலே வார்த்தைகளை கொண்டு குழந்தைகள் மத்தியில் இடைபெறும் அடைய மறுத்து வெளிப்படுவீராக. உங்களுடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த வேத வசனத்தை தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலே தேவன் நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான இந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு. கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு. ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையிலே ஒரு மேன்மையான காரியம் இருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு அவசியம். அப்படி நாம் விசுவாசித்தால் எதை பார்ப்போமா? கர்த்தருடைய மகிமையை காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில நாம் மகிமையானவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் மகிமையானவர்களை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறோம். மகிமையான காரியங்கள், மகிமையான அற்புதங்கள், மகிமையான பல காரியங்களை தேவ சமூகத்திலே நாம் எதிர்பார்க்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மகிமையானவர்களை நமக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 11ஆம் அதிகாரத்தின் சம்பவம் நமக்கு தெரியும். பெத்தானியா ஊரிலே லாசரு என்ற ஒரு மனிதன் இருந்த ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் 2 சகோதரிகள், மார்த்தாள், மரியாள். அவர்களுக்கு ஒரு சகோதரன் லாசரு என்கிற சகோதரன். அவன் மரித்து போகிறான். மரித்து போன அந்த நேரத்தில் இயேசு அந்த இடத்துல வந்து செய்த அற்புதமான காரியங்களை நாம் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். 33, 32, 33 ஆகிய வசனங்களை வாசிங்களேன். நீர் இங்கே இருந்தீரானால் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். போதும். இப்ப 21ஆம் வசனத்தை வாசிங்க. 21. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொன்ன ஒரு காரியத்தை, சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 இடத்துல 21ஆம் வசனத்திலையும் 32ஆம் வசனத்திலையும் 32ஆம் வசனத்திலையும் நாம் வாசித்த அந்த வார்த்தைகள் ஒன்றுதான். 2 பேரும் சொன்னது ஒன்றுதான். மார்த்தாளும் ஒரே மாதிரி தான் சொல்றார், மரியாளும் ஒரே வார்த்தை தான் சொல்றார். ஆனால் இந்த இடத்துல மரியாள் செய்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, சொல்லுமா, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தார். யாரு? யார் விழுந்தது? சொல்லுதமா? மரியாள் விழுந்தார். ஆண்டவரை கண்டவுடனே மரியாள் தேவ சமூகத்தில் விழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் மார்த்தாளை குறித்த அந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் அந்த வேலையை செய்யல. மரியாள் மட்டும்தான் இயேசுவின் பாதத்தில் விழுந்தார்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிரச்சனையின் மத்தியிலே, நம்முடைய பாடுகளின் மத்தியிலே, நம்முடைய சோதனைகளின் மத்தியிலே, நம்முடைய தேவைகளின் மத்தியிலே கர்த்தருடைய பாதத்தில் விழுவது நல்லது. அல்லேலூயா. மனுஷனுடைய கைகளிலே பாதத்தில் விழுவதை காட்டிலும் தேவனுடைய பாதத்தில் விழுவது நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மரியாள் இயேசுவை கண்டவுடன் அவர் பாதத்தில் விழுந்தார். இன்னைக்கு பிரச்சனையின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே நாம் யாரிடத்தில் விழுந்து கிடக்கிறோம்? நல்லா யோசித்து பாருங்க. சொந்தக்காரன் கிட்ட விழுந்து அவமானப்பட்டிருப்போம், அப்படிதானே? நண்பன் கிட்ட விழுந்து அவமானப்பட்டிருப்போம், தெரிஞ்சவங்க கிட்ட விழுந்து அவமானப்பட்டிருப்போம், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா மனிதரின் மத்தியிலும் விழுந்து விழுந்து அவமானப்பட்டு போயிருப்போம். ஆனா ஒரே ஒரு இடத்தில் நீ விழுந்த அவமானம் கிடைக்காது, உனக்கு மகிமை கிடைக்கும். அது இயேசுவின் பாதம். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்ன தேவனுடைய பாதத்தில் நீ விழுவாய் என்று சொன்னார். கர்த்தருடைய சமூகத்தில் நீ விழுந்து கிடப்பாய் என்று சொன்னார். ஆவியானவருடைய பட்சத்தில் நின்று தேவ சமூகத்தில் நீ ஜெபித்து மேற்கொள்வாய் என்று சொன்னார். கர்த்தர் உன்னை மகிமையானவனாக இந்த உலகத்தில் வைத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. மகிமையான தேவன் மகிமையானவைகளை எதிர்பார்க்கிறார். மகிமையான காரியத்தை உன் வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ அவருடைய பாதத்தில் விழ வேண்டும். அல்லேலூயா. நடந்துச்சா இல்லையா? அற்புதம். விழுந்தவுடன் நடந்துச்சா இல்லையா? 21ஆம் வசனத்தில் அவர் சொன்ன அதே வார்த்தை தான் 32ஆம் வசனத்திலையும் சொல்றார். மார்த்தாள் சொன்ன அதே வார்த்தை தான் மரியாளும் சொல்றா. ஆனால் அவள் சொல்லின விதம் வேறு, இவள் சொன்ன விதம் வேறு. அவ சும்மா சொல்லிட்டா, மரியாளோ இயேசுவின் பாதத்தில் விழுந்து சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கரங்களை ஊத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நீ மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து உன் பிரச்சனையை சொல்லு. மரியாளை போல கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து உன் கண்ணீரை விடு. மரியாளை போல கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது, இதிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டியா என்று சொல்லி அவர் பாதத்தில் விழுவதற்கு கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்கட்டும். அல்லேலூயா. இவ விழுந்தா. அடுத்த 33ஆம் வசனத்துல பாருங்க, வாசிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவள் அழுகிறதையும் அவளோடு கூட யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? பிரச்சனையின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, சோதனைகளின் மத்தியிலே, இல்லாமையின் மத்தியிலே இயேசுவின் பாதத்தில் விழும்போது, நீ அழுது புலம்பும் போது, உன் கண்ணீரை வடிக்கும் போது, கர்த்தரும் அதை பார்த்து கலங்கி தனித்து கண்ணீர் விட்டு ஒரு பிரச்சனையை அவர் பிரச்சனையாக ஏற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பல நேரங்கள்ல, எனக்கு தான் இந்த பிரச்சனை, எனக்கு தான் இவ்வளவு சோதனை, எனக்கு தான் இவ்வளவு பாடு, எனக்கு தான் இத்தனை நெருக்கம், என் வாழ்க்கையில மட்டும் ஏன் ஆண்டவரை இவ்வளவு பிரச்சனை நினைக்கிற? நான் மட்டும்தான் அழுகிறேன்னு நினைக்கிற? இல்ல, உன்னோடு சேர்ந்து நீ அழுவதை பார்த்து அவர் கண்ணீர் விடுவது மாத்திரமல்ல, உன்னை சத்துருவின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு அவர் மகிமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் நல்லவர், அந்த தேவன் மகிமையானவர், மாறாதவர். உனக்கு மகிமையானவர்களை செய்வதற்கு அவர் நல்ல தேவனாகவே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவள் இயேசுவை கண்டபோது அவர் பாதத்தில் விழுந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையானவைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மகிமையானவைகளை இயேசு நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதல் வாரத்தில் பார்த்தோம், நீங்க யூடியூப்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். முதல் காரியம், பாவம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை தேவை. பாவம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை இன்னைக்கு இருக்குதா? நமக்கு பைபிளை தூக்கிட்டு வந்துடுறோம், ஞாயிற்றுக்கிழமான பைபிளை தூக்கிட்டு பரிசுத்தமான மாதிரி வந்துடுறோம். ஆனா நமக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும் எனக்குள்ள பரிசுத்தம் இருக்குதா இல்லையா. நீ 1 மணி நேரம் ஆகல ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணினா நீ பரிசுத்தமா? நீ வேதத்தை 1/2 மணி நேரம் ஆகல வாசினா தான் நீ பரிசுத்தமா இருக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தூசி தட்டி கொண்டு வந்தா நடக்காது, வேலை நடக்காது. இந்த உசுறு எப்ப போகும் தெரியாது, அப்படிதானே? அந்த காலகட்டத்தில் இருக்கும். மூச்சு எப்ப நிற்கும் தெரியாது, நாம எவ்வளவு நாள் இருப்போம் நமக்கு தெரியாது, நிரந்தரம் அல்ல.
ஆனா கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த நாள்ல அதற்கேற்ற பாதையில் நடப்பதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை கொடுக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 மாதத்திற்கு முன்பதாக என்னோடு படித்த ஒரு நண்பர் பாஸ்டர் ஐசக் என்று பர்கூரில் ஊழியம் செய்கிறார். நானும் அவரும் 30 ஆண்டுகள் நண்பர்கள். வேதாந்த கல்லூரியில் ஒன்றாய் படித்தவர்கள். நல்லது கெட்டது எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வோம், அவரோடு பகிர்ந்து கொள்வோம். இங்க வந்திருக்கிறார், நம்ம சபைக்கு வந்து ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு சொல்லி அவருடைய மனைவி மரித்து போனார் கொரோனாவில். மிகுந்த துயரம், கலங்கி போனோம். என்ன செய்வது? அவருக்கும் கொரோனா, அவருடைய பையன் ஒருத்தனுக்கும் கொரோனா, வாலிப பையன். மருத்துவமனையில் வச்சிருக்காங்க. கேள்விப்பட்டு போன் பண்ண காத்தரையும் துடிக்கிறான். என்னடா பண்றது? வாழ்க்கை எல்லாம் இழந்த மாதிரி இருக்கு. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு பாடு, இவ்வளவு சஞ்சலம். இந்த சகோதரி டீச்சர் வேலை பார்த்தவர், மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. பல ஆயிரங்கள் செலவு. திடீரென்று எனக்கு ஒரு நாள் போன் பண்ணி, இப்படியாக என் பையன் உயிரியாகலையும் காப்பாற்றும், நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பையன் உயிரியாகலையும் காப்பாற்றும். அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா எங்களால் முடிந்த ஒரு காரியத்தை செஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வெளியில வாங்கி அனுப்பிவிட்டோம். சகோதரி காப்பாற்ற முடியல. அந்த சகோதரி மரித்து போனாங்க. ஆனா என் நண்பனையும் அவருடைய பையனையும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? வைத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் கவனமா இரு. ஆண்டவர் மட்டும்தான் உன ஜீவனோட வச்சிருக்க முடியும், வேற எதுவும் கிடையாது. எவ்வளவு நாள் இருப்போம் தெரியாது. ஆனா நமக்கு ஒன்று தெரியும், இருந்தாலும் இல்லைனாலும் இங்க இருந்தாலும் ஆண்டவரோட இருப்பேன், அங்க போனாலும் ஆண்டவரோட இருப்பேன். அல்லேலூயா. நமக்கு மகிமை அதுதான், நமக்கு நம்பிக்கை அதுதான், நம்முடைய தரிசனம் அதுதான். அதுக்காக தான் வாழ்றோம். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்கள்ல அவர் பாதத்தில் விழுந்து கிடக்க கர்த்தர் உனக்கு கிருபை கொடுக்கட்டும். அவருடைய சமூகத்தில் தேடுவதற்கு, அவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு, ஆனந்த சந்தோஷம் அடைவதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை கொடுக்கட்டும். உலகத்துல சந்தோஷம் எல்லாம் எடுபட்டு போயிடுச்சு, அப்படிதானே? எவ்வளவோ கோடிக்கணக்கால் சேர்த்து வச்சவங்க காசெல்லாம் போயிடுச்சு. நீங்க நல்ல சுவாசிக்கிற நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடி யோசித்து பாருங்க, ஆக்சிஜன் கிடைக்காம ஒரு மூக்குல கூட ஒரு துளி ஆக்சிஜன் போக முடியாம மரித்து போனவர்கள் கண்கூட பார்த்தோம். சுகமா உட்கார்ந்து கால் ஆட்டி வீட்டுல சாப்பிட்டு சந்தோஷமா நம்மளும் இருக்கிறோம். ஆனா மூக்குல காத்து போகாம, அந்த ஆக்சிஜன் கிடைக்காம திணறி மரித்து போனவர்கள் எத்தனை பேர்? ஆம்புலன்ஸ்ல மரித்து போன, மருத்துவமனையில் இடம் இல்ல, தெருவில் வச்சிருந்தாங்க. டெல்லி பட்டணம் சுத்தி இருக்கிற கிராமங்கள்லாம் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிராவெல்லாம் கார்ல வச்சு ஆக்சிஜனை 1 ஹவருக்கு இத்தனை 1000 சொல்லி ஆக்சிஜன் கொடுத்தது. ஆனா கர்த்தர் உனக்கு எனக்கு நல்ல ஆக்சிஜனை கொடுத்திருக்கார், நல்ல காற்றை கொடுத்திருக்கார், நல்ல சுவாசத்தை கொடுத்திருக்கார். இப்ப கூட நீ நன்றி இல்லைன்னா கர்த்தர் உன்னை எப்படி பரலோகம் கொண்டு போவ? இப்ப கூட நீ அவருக்கு நன்றி செலுத்தலன்னா எப்படி பரலோகம் போக முடியும்? இப்ப கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக நீ நன்றி செலுத்தலன்னா எப்ப செலுத்த போற? நீ அப்பாவுக்கு எப்ப நன்றி சொல்ல போற? எப்ப நன்றியா இருக்க போற? உன் வேலை, உன் குடும்பம், உன் பிரச்சனை, உன்னை சுத்தி நடக்கிற காரியம் மட்டும்தான் உனக்கு பூதாகரமா தெரியுது. உன்னை சுற்றி பல காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உன்மேல் கரிசனையாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் கரிசனையாக இருக்கிறார். கர்த்தர் உன் குடும்பத்தின் மேல் கரிசனையாக இருக்கிறார். கர்த்தர் உன்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீயும் நானும் அவருடையவர்கள். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வச்சிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, அவர் பாதத்தில் மரியாள் விழுந்தார். வேற எந்த கோப்புமே கிடையாது, எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை. ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவருடைய பாதம் மட்டும்தான். அல்லேலூயா. வேற நம்பிக்கை நமக்கு இல்லை. அன்பு தேவ பிள்ளையே, பரிசுத்தமான அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு
கர்த்தர் கிருபை கொடு. நீ மகிமையானவனா மாறணும்னு சொன்னா பரிசுத்தமான வாழ்க்கை தேவை. இன்னைக்கு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை தேவை, வெற்றியுள்ள வாழ்க்கை தேவை. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றோமா, பரிசுத்தமா வாழ்ந்தாலும் வெற்றி அடைய முடியும். இல்ல நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றேன். எத்தனை பேர் வாழ்க்கையில தோத்து போய் உட்கார்ந்து இருக்கோம்? வேலையில தோத்து போயிட்டோம், ஜப ஜீவியத்துல தோத்து போயாச்சு, வேத வாசிக்கல தோத்து போய் பேர் மட்டும் விசுவாசி, பேர் மட்டும் என்ன விசுவாசி. ஜபிக்கிறதுல தோத்து போயிருக்க. லாக்டவுன்ல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி வெட்டியா தான் இருந்தோம் வீட்டுல. அப்படிதானே? ஜபிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு நேரம் கிடைக்காது, மத்த எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். ஊரை சுத்த நேரம் மாஸ்க் போட்டு போலீஸ்காரங்கிட்ட லத்தில அடி வாங்கினாலும் ஊரை சுத்தி தான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணல. எத்தனை மாதங்கள் கடந்து போயிடுச்சு. வேதாமத்தில் எத்தனை அதிகாரம் மாசத்து இருக்க? 7 மாசம் ஓடி போச்சு இந்த வருஷத்துல. வேதாமத்தில் எத்தனை அதிகாரங்களை வாசித்து வச்சிருக்க? யோசிங்க. ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வாசித்தா வேதாமத்தை முடிச்சிடலாம் ஒரு வருஷத்துல. 5 அதிகாரம், 5 மிந்து போனா 6 அதிகாரம் வாசித்தீங்கன்னா ஒரு வருஷத்துல வேதாமத்தை முடிச்சிருவோம். இன்னைக்கு கூட வேதத்தை வாசிக்காத தூக்கிட்டு வந்த ஆட்கள் இருக்கு. எப்படி பரலோகம்? வேதத்தை வாசிக்காம கையில மட்டும் வச்சிருந்தா இருதயத்துக்குள்ள எப்ப போகும்? எப்ப போகும்? பரிசுத்தமா நீ வாழணும்னு சொன்னா ஜெபிக்கிறதிலே, வேதம் வாசிக்கிறதிலே நீ கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இரு. உலகத்துக்கு உனக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, இடைவெளி இருக்கட்டும். ஆண்டவருக்கு உனக்கும் நெருக்கம் அதிகமாகும். உலகத்தோடு நீ இடைவெளி வச்சிருந்தீனா ஆண்டவரோடு கூட நெருக்கத்தோடு இருப்பார். அன்பு தேவ பிள்ளை, அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபிக்கிற மனிதன் தோற்று போவதில்லை, ஜெபிக்கிற குடும்பம் தோற்று போவதில்லை. பரிசுத்தமாய் வாழும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்தம் அவசியம், ஜெபம் அவசியம், ஆவிக்குரிய வாழ்க்கை அவசியம், வேத வாசிப்பு அவசியம், தியானம் அவசியம். இதெல்லாம் விட்டுட்டோம். சரீரத்துக்கு நான் என்ன பண்ணலாம்? ஒரு நாளைக்கு 4 முட்டை சாப்பிடலாமா? காம்ப்ளான் குடிக்கலாமா? ஹார்லிக்ஸ் குடிக்கலாமா? இம்யூனிட்டி பவர் கூடுறதுக்கு கஷாயம் குடிக்கலாமா? இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? நான் இம்யூனிட்டி பவர் கூடுறதுக்கு எதுவுமே செய்யறதில்லை. எனக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கு. என்ன தெரியுமா? இயேசு. அல்லேலூயா. அதுக்காக நான் இப்படியே இருப்பேன் அப்படி இல்லை. தேவை உள்ளப்ப செய்ய நல்லா. ஆனா சரீரத்திலேயே கவனமா இருந்துடும். நான் சரீரத்திலேயே கவனமா இருந்துடும். உள்ளான மனுஷனை யார் பலப்படுத்துறது? உள்ளான மனுஷனுக்கு கஷாயம் கொடுத்துருக்கியா? அந்த கஷாயம் எங்க கிடைக்கும் பாஸ்டர்? வேதத்துல கிடைக்கும். உனக்கு ஒரு அலையில சொல்லுமா, கரங்களை வைத்து ஒரு அலையில சொல்லுமா. நோய் எதிர்ப்பு சக்தி எங்க கிடைக்கும்? உனக்கு உள்ளான மனுஷனுக்கு வேதத்துல கிடைக்கும். வேதத்துல நல் மருந்து இது. வேதம் என்னது? நல்ல மருந்து. இந்த மருந்து மறந்து போயிட்ட. மறந்து போயிட்ட. லாக்டவுன்ல சபைக்கு வந்தாலே ரொம்ப கஷ்டம். சபைக்கே வரல. நாங்க பைபிளை வாசி. சபைக்கே வரல. நாங்க ஜெபமே பண்ணல. சபைக்கே வரல. நாங்க குடும்ப ஜெபமே பண்ணல. நல்ல மருந்தை விட்டுறாங்க. அதுதான் உன்னை பலப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளான மனுஷனை வேத வசனம் பலப்படுத்தும். வேத வசனம் திடப்படுத்தும். எலும்புகளை பலப்படுத்தும். ஆத்துமாவை பலப்படுத்தும். சரீரத்தை பலப்படுத்தும். உன் எண்ணங்களை பலப்படுத்தும். சிந்தைகளை பலப்படுத்தும். பரிசுத்தத்தை பலப்படுத்தும். உனக்கு உண்டான எல்லா ஆவிக்குரிய காரியத்தின் தன்மைகளையும் வேத வசனம் பலப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். வசனம் பலப்படுத்தும். அப்படி ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தமா ஜெபிக்கணும்னா ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும். வேதத்துல ஒரு மனிதன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்திருந்தார். அநேகர் விழுந்திருந்தாங்க தேவ சமூகத்தில். ஆபிரகாமில் இருந்து நீங்க ஏனோக்கில் இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன எல்லா மனிதர்களும் தேவனோடு இருந்தார்கள், தேவனோடு சஞ்சரித்தார்கள். அப்படிதானே? கர்த்தர் அவர்களோடு இருந்தார். யோசேப்பு, தானியேல், தாவீது, எத்தனை பரிசுத்தவான்கள். அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தர் அவர்களோடு இருந்தார். கர்த்தர் அவர்களோடு இருந்தார். கர்த்தர் அவர்களோடு இருந்தார். வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா?
எவரும் கூட இருந்தாலும் இல்லைனாலும், யார் உன்னோட இருந்தாலும் இல்லைனாலும், இயேசு உன்னோடு இருக்கிறார் என்பது உன்னை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். என்னோட இவங்க இல்லையே, என்னோட அவங்க இல்லையே, நீ யாரும் நேசிக்கல, எவரும் உன்னை நேசிக்கவே தேவை. எவன் நேசித்தா என்ன நேசிக்கல? இயேசு உன்னை நேசிக்கிறாரா? இயேசு உன்னோட இருக்கிறாரா? இயேசு உன்னோட நடக்கிறாரா? மிகப்பெரிய பரிசுத்தமான வாழ்க்கை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வேதத்துல தானியேல் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்தான். தானியேல் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவன் பாருங்க, பல நெருக்கம், பல பிரச்சனை, பல காரியம் இருந்தாலும் ஆண்டவரை நெருங்குவதை, ஆண்டவரோடு இருப்பதை தானியேல் விடவே இல்லை. தானியேல் 9 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. 9 அதிகாரம் 23 வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது என்ன ஆயிடுச்சா? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? நீ மிகவும் பிரியமானவன், ரொம்ப இஷ்டமானவன், நம்ம பாஷையில சொன்னா அப்படிதானே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒண்ணு. ஆகவே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. அப்படின்னா என்ன? நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது, ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, ஜெபிக்க ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கும் போது பதில கர்த்தர் கொடுத்துருவார். வலையில சொல்லுமா, கட்டளை வெளிப்பட்டுருச்சுப்பா, ஆதலால் நான் அதை உனக்கு அறிவிக்க வந்தேன் என்று தூதன் சொல்றான். வலையில சொல்லுமா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவன் எருசலேமை கொள்ளையிட்டு தீக்கிரையாக்கி அதில் இருக்கிற அழகான வாலிபர்கள் எல்லாம் சிறைப்பிடித்துக் கொண்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போறான். அப்படி பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் சிறைப்பிடித்து கொண்டு போன வாலிபர்களிலே அழகான வாலிபர் தானியேல். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்தார்கள். அது அப்புறம் தானியேல் பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த இடத்துல அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது பாருங்க, அடிமையா போயிட்டுனே, நான் இருக்க வேண்டிய தேசத்துல ஆசீர்வாதமா இருந்தேன், கர்த்தர் வச்சிருந்த கானான் தேசத்துல எருசலேமில சந்தோஷமா இருந்தேன், இப்ப அடிமையா பாபிலோன் தேசத்துக்கு வந்துட்டனே, கர்த்தர் அடிமையாக்கிட்டாரேன்னு சொல்லி ஜெபத்தை விட்டல. நீங்களும் நானும் மறந்து போயிருக்கோம். நம்ம கானான் தேசத்துக்குள்ள இருந்தாலே ஜெபம் பண்ண மாட்டோம், அது வேற விஷயம். எருசலேமை பார்த்தாலுமே ஜெபம் பண்ண மாட்டோம், அது வேற விஷயம். ஆனா தானியேல் அப்படிலாம் இருந்துட்டு அடிமையா பாபிலோன் தேசத்துக்கு போன உடனே அவன் சோர்ந்து போயில்ல, அவன் ஜெபித்துக் கொண்டே தான் இருந்தான். அல்லேலூயா. ஜெபித்துக் கொண்டே இருந்தது மாத்திரமல்ல, அவன் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான். பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலை குறித்து நாம் வாசிக்கும் போது 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. தானியேல் 1:8. தானியேல் 1:8 வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினால், பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா, ஒரு அல்லேலூயா சொல்லுமா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான் தானியேல். என்ன தீர்மானம்? ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், வாழ்க்கையை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். தீர்மானம் பண்ணினான். அன்பு தேவனுடைய பிள்ளை, தானியேலை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். வாலிபன் தான், சாப்பிடக்கூடிய வயது, சந்தோஷமா இருக்க வேண்டிய வயது, உலகத்தை பார்க்க வேண்டிய வயது, உலகத்தின் காரியத்தை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய வயது. ஆனாலும் அவன் தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து போகவில்லை. அவன் கர்த்தருக்கடுத்த காரியத்திலே கவனம் உள்ளவனாக இருந்தான். போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தீட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் அவன் தீர்மானம் பண்ணினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. தீர்மானம் பண்ணினான். இருதயத்தில் தீர்மானம். ராஜாவின் போஜனம் கிடைக்குமா?
ராஜ சாப்பாடு வேணாம்னு சொல்லுவோமா? நம்ம கொடுக்குறாங்க ராஜாவுடைய சாப்பாடுப்பா, இல்லைங்க பரவாயில்லைங்க எனக்கு தேவையில்லை, சும்மா ஒரு சாம்பார் சாதம் சிக்கன் பிரியாணி கொடுத்தாலே வாங்கி சாப்பிடுவோம், இல்லை பரவாயில்லைங்க வேணாங்க. 2 பேரும் அழுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு வேலை நடக்கும். அப்படிதானே? இது ராஜாவுடைய போஜனம். ராஜாவுடைய போஜனம் சொல்லமா வேணும்? எல்லாம் இருக்கு, என்னென்ன வேணுமோ திங்கலாம். அதை நாகர்கோவில் பக்கம் சொல்லுவாங்க, சக்க மக்க தின்னு மக்காங்க. என்ன மக்க? சக்க மக்க தின்னு மக்க. இவனுக்கு சாப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, ராஜாவுடைய போஜனம். அப்புறம் எதனால தீட்டுப்பட மாட்டான்? ராஜாவுடைய போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும். பார்த்தீங்களா? நம்மளாம் அடிச்சு கொடுத்துருப்போம், அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராஜ சாப்பாடு திராட்சை ரசம் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு கிளம்பி நல்லா வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டுருப்போம். ஆனா தானியேலோ அதனால் தீட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார். இதுதான் பரிசுத்தவானுக்கு உரிய அடையாளம். பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளுக்கு உள்ள அடையாளம் அதுதான். அதனாலே நான் தீட்டுப்பட மாட்டேன், அதனாலே தீட்டுப்பட மாட்டேன். நீதிமொழிகள் அதான் வாசிக்கிறோம், 23ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 23 1, 2, 3 வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகள். யார் கூடயா? யார் கூட சொல்லுங்கம்மா, யார் கூட? ஐயோ சத்தமா இருக்கீங்க, எல்லாம் சாப்பிட போயிட்டீங்களோ? யார் கூட? அதிபதியோட உட்காந்தினா, ராஜாவோட உட்காந்தினா, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களோட நீ சாப்பிட உட்காந்தினா, எங்க பாஸ்டர் கவனிச்சுக்கிட்டு இருந்தா வேலை நடக்காது. உள்ள சிறுகுடலுக்கும் பெருகுடலுக்கும் ரொம்ப சண்டையாயிடும். அதனால கவனித்து பார்க்கணும் நேரம் இருக்காது, நல்ல தின்னு பார்க்காம சாப்பிடுவோம். நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்காந்தினா உனக்கு முன்பதாக இருக்கிறத என்ன பண்ணா நல்லா கவனிச்சு பாரு. காஞ்ச மாடு கம்புல போன மாதிரி கடகடன்னு அடிச்சு முளைக்கிட்டு போயிடாத, நன்றாய் கவனித்து பார். சாப்பாடு தானே பாஸ்டர், எப்பத்தை இதுல போட்டு கவனிக்க, அதுலயும் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கணும். அல்லேலூயா. உனக்கு முன்பதாக இருக்கிற சாப்பாட்டை நல்லா பாரு. நீ சாப்பாடு, நம்ம பாசையில சொன்னா சாப்பாடுறாங்க, அப்படிதானே? நீ போஜன பிரியனாயிருந்தா. சிலருக்கு ரொம்ப ஆசை, எதுல நிறைய பேருக்கு நிறைய விதத்துல நிறைய ஆசைகள் இருக்கும், அப்படிதானே? சிலருக்கு ட்ரெஸ் மேல ஆசை, சிலருக்கு செருப்பு வாங்கிட்டே இருப்பாங்க, ஒரு மாசத்துல 10 செருப்பு வாங்கி செருப்பு கடை வச்சாங்க. சிலருக்கு 10 ஷூ வாங்கி, சிலருக்கு வாட்ச் மேல ஆசை. இப்ப வாட்ச் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் செல்போன்ல இறங்கிடுச்சு. வாட்ச்ல யாரும் கட்டுறதே இல்லை, நிறைய பேர் பார்க்க முடியும், ஏன்னா எல்லாம் செல்போன். செல்போன் பைத்தியமா, வாட்ச் பைத்தியம், ட்ரெஸ் பைத்தியம், செருப்பு பைத்தியம், ஷூ பைத்தியம், டை பைத்தியம், பெர்ஃப்யூம் பைத்தியம், எதுக்கெல்லாம் பைத்தியங்கள் இருக்கு இன்னைக்கு உலகத்துல, அப்படிதானே? நிறைய ஆவலாய் ஆசையாய் இருக்கிற ஆட்களை பார்க்க முடியும். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுது, நீ போஜன பிரியனா இருந்தா, நீ சாப்பாட்டு மேல ஆசையா இருந்தா, சாப்பாட்டு ராமனா இருந்தா, ரொம்ப கவனமா, ரொம்ப கவனமா. நீ போஜன பிரியனாய் இருந்தால் ஏசப்பா என்ன வைக்கணுமா தொண்டையில? என்னமா என்னமா? நம்ம வாட்டிலாம் அருவா வைக்கணும். போஜன பிரியனாய் இருந்தா தொண்டையில என்ன வச்சிடணுமா? வச்சிடணும். ஏன்? அப்பதான் உள்ள இறங்காது. அப்பதான் என்ன பண்ணாது? உள்ள இறங்காது. போஜன பிரியனா இருந்தா, போஜன பிரியனா இருந்தா வச்சுடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை கண்ட்ரோல் பண்ண, உன்னை கண்ட்ரோல் பண்ண. சில ஆட்களை பார்ப்போம், கல்யாணம் விருந்தல், நிறைய கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், நிறைய மனிதர்களை சந்திப்போம், அப்படிதானே? நிறைய மனிதர்களை சந்திப்போம். கூடுகிற நேரத்தில் தான் இந்த திருமண வீடுகள், விசேஷ வீடுகள் நிறைய மனிதர்களை நம்ம பார்ப்போம், நிறைய மனிதர்களை பார்ப்போம். சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பிடுற
ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. சுத்தி என்ன இருக்கு, எவன் இருக்கு, எது இருக்கு, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு பசி நேரத்தில் நீங்க வேற கிளப்பி விடுறீங்களா பாஸ்டர், நல்லா சாப்பிடுவோம். எப்பா இதை பண்ணா, அப்பா அதை பண்ணா, சுத்தி இருக்கிறவங்க அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனாலும் சாப்பிடல அவங்களுக்கு ஒரு ஆவல். சிலர் பார்த்தீங்கன்னா சையா ஃபீல் பண்ணுவாங்க, பெருக்கப்படும். ஐயோ பந்தியில் போய் உட்காந்து எப்படி சாப்பிட, எப்படி சாப்பிட. இந்த இடத்துல சொல்லப்படும், நீ போஜன பிரியனா தான் வச்சிரு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண, ஜாக்கிரதையா, கவனமாயிரு. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை என்ன பண்ணாத, இச்சியாத. ஏன்னா அது என்னமா, கள்ள போஜனம். கள்ள போஜனம் அது நல்ல போஜனம் அல்ல, அது என்னமா, கள்ள போஜனம். அப்ப அதிபதியோடு சாப்பிட உட்கார்ந்தா உனக்கு முன்பதாக இருக்கிறத கவனமா நன்றாய் கவனித்து பார். போஜன புரியினர் தான் அப்படி வச்சிரு. ஏன்னா அது என்னமா, கள்ள போஜனம். So be careful. அங்க சாப்பாட்டை குறித்து கூட வேதம் என்ன பண்ணுது, கவனமா இருக்க வைக்கும். தானியேல் இப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும், அவன் அடிமையாய் பாபிலோன் தேசத்திற்கு போயிருந்தாலும், ராஜாவின் போஜனத்தினாலும் அந்த திராட்சரசத்தினாலும் தீட்டப்பட மாட்டேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணின அந்த வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வெளியே சொல்லுமா, பரிசுத்தமுள்ள அந்த ஜீவியம் தீர்மானம் எடுக்க வேண்டிய காலகட்டம் அது. தீர்மானம் எங்க இருக்கிறீங்க, தீர்மானம் நீ யார் கூட இருக்கிற, நீ எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற, நீ உட்கார்ந்து இருக்கிற இடம், உன்னோடு இருப்பவர்கள் வேற ஆளா இருந்தால் கவனம், வேற ஆளா இருந்தால் ஜாக்கிரதையாக. அன்பு தேவனுடைய பிள்ளை, தானியேல் தீர்மானம் பண்ணினான், தீட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் தானியேல் தீர்மானம் பண்ணினான். அந்த தீர்மானம் இன்றைக்கு அவசியம், அந்த தீர்மானம் இன்றைக்கு தேவை. அந்த தீர்மானம் உன்னை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தும். தானியேல் ஜெயித்தானா இல்லையா? அந்த தேசத்திலே ஜெயிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அடிமையா போன அந்த தேசத்துல ராஜாவா உயர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை தனக்கு முன்பதாக வச்சிருந்தான். அல்லேலூயா. தெய்வத்தை தனக்கு முன்பதாக வச்சிருந்தான். தான் ஆராதிக்கிற கர்த்தரை தனக்கு முன்பதாக வச்சிருந்தான். எத்தனை மனிதர்கள் எதிராக எழுப்பினாலும், எத்தனை காரியங்கள் அவனை கீழே விழத்தல்ல எழுப்பினாலும், எத்தனை போஜன பதார்த்தங்கள் இருந்தாலும், எத்தனை திராட்சரசங்கள் இருந்தாலும், எத்தனை அதிபதி இருந்தாலும், எத்தனை ராஜா இருந்தாலும், அவர்களுக்கு முன்பதாக இயேசுதான் கர்த்தர்தான் பிரதானமானவர் என்று சொல்லி தெய்வத்தை தனக்கு முன்பதாக வைத்திருந்த தானியேலை கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தினார். அந்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்மோடு கூட தான் இருக்கிறார். இன்றைக்கு நீ தீர்மானம் பண்ணு. இன்றைக்கு உன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணு. இந்த தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம், தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம். இனி ஒரு நாள் உனக்கு கிடைக்காது, இனி ஒரு நாள் உனக்கு கிடைக்காது, இனி ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்காது. இது தீர்மானம் பண்ண வேண்டிய நாள், தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம் இது. எப்படி ஒரு நாள் எனக்கு வரும், அப்ப நான் மனம் திரும்பிக்கிறேன், அப்ப நான் தீர்மானம் பண்ணிக்கிறேன், இல்ல. இது கர்த்தருடைய நாள். இன்னைக்கு தீர்மானம் பண்ணு. நாளைக்கு கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காக பரிவு பேசுவார். உனக்காக சகல காரியத்தையும் செய்து முடிப்பார். தீர்மானம் பண்ண தானியேலை போல தீட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் தானியேல் தீர்மானம் பண்ணினான். அன்பு தேவ பிள்ளையே, தீர்மானம் பண்ணின தானியேலை கர்த்தர் மகிமையானவனாய் மாற்றினார். நீயும் நானும் மகிமையானவர்களாய் மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். மகிமையான அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். தீர்மானம் பண்ணி தேவ பாதத்தில் விழுந்து கிடக்க வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கட்டும். முழங்கால் படிக்குவோம், ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து வருகிற வாரத்தில் இவைகளை குறித்து தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உனக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.